திருவாரூர் ஆழித்தேர். திருவாரூர் தேர் ஓர் உலக அதிசயம். ஆழி என்றால் பரந்து விரிந்து இருப்பது என்று பொருள். கடலை ஆழி என்றும் சுனாமியை ஆழிப் பேரலை என்றும் அழைக்க இதுவே காரணம். எப்படி கடலானது மிக பிரம்மாண்டமாக பார்ப்பவரை பிரமிக்க வைக்கிறதோ, அப்படி ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்றாக கூடி தேரை வடம் பிடித்து இழுத்து வருவதால் திருவாரூர் தேரை ஆழி தேரோட்டம் என்கிறார்கள். கடவுளை அனைவரும் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பது மரபு. ஆனால் கடவுளே ஒரு மன்னன் வீதி உலா வந்து தன் மக்களை காண்பது போல பக்தர்களை தேடி இறைவனே வீடு வீடாக திருவீதி உலா வருவதே தேரோட்டம் ஆகும். ஒரு தேரை கோயிலில் இருக்கும் கருவறை, உபபீடம், அதிட்டானம், பாதம், விமானம் என அனைத்தும் கொண்டு வடிவமைத்திருப்பார்கள். தேரினை கோயிலின் மறு வடிவம் அல்லது நகரும் கோயில் என்று கூற இதுவே காரணமாகும். பொதுவாக தேரானது சதுரம், அறுகோணம், பதின்கோணம், 12 கோணம், வட்டம், நீள்வட்டம், நீள் சதுரம், எண்கோணம், முட்டை வடிவம் என 9 வகைகளில் அமைக்கப்படும். மேலும் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள், அழகிய வண்ணம் தீட்டிய ஆலவட்டங்கள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இப்படி பொதுவாக ஒரு தேர் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு வீதிக்கு உற்சவருடன் வீதி உலா வரும். உலகில் லட்சக்கணக்கான தேர் இருந்தாலும் தேருக்கெல்லாம் தேராக, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக, தியாகராஜராக இருப்பதுதான் திருவாரூர் ஆரூராரின் ஆழித்தேராகும். ஒரு காலத்தில் மனித சக்தியை மட்டும் நம்பி இழுக்கப்படும் இந்த தேரை நிலைக்கு கொண்டு வர சுமார் 6 மாதங்கள் ஆகுமாம். அப்படி என்றால் இதன் பிரம்மாண்டம் எத்தகையது என பாருங்களேன். ஆனால் இன்று அப்படியல்ல. வருடம் தோறும் மனித சக்தியுடன் இயந்திரங்களின் உதவியால் மிக பாதுகாப்பாக, அற்புதமாக ஒரே நாளில் நடந்து முடிகிறது திருவாரூர் ஆழித்தேரோட்டம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர். வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அழகு திருவாரூர் தேர். திருவாரூர் தேர் அசைந்து அசைந்து வருவதை காண 2 கண்கள் போதாது. அந்த அனுபவத்தை நேரில் கண்டவர்கள் மறுமுறை காணாமல் இருப்பது என்பது அரிது. அப்படி என்ன அதிசயம் திருவாரூர் தேரில் இருக்கிறது என இனி காண்போமா? பொதுவாக கோயில் திருவிழாவின் இறுதி நாளில்தான் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதிலும் பங்குனி மாதம் தொடங்கிவிட்டாலே கோயில்களில் திருவிழாக்களுக்கும் அதைத் தொடர்ந்து தேர் திருவிழாக்களும் பெருமளவு நடைபெறும். அதில் பிரசித்தி பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தேரோட்டம், கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் தேரோட்டம், மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தேரோட்டம், நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம், சிதம்பரம் நடராஜர் கோயில் தேரோட்டம். இது அனைத்தையும் விட அளவிலும் அழகிலும் அற்புதத்திலும் மெய் சிலிர்க்க வைப்பதுதான் திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம். எல்லா ஆலயங்களிலும் திருவிழாக்கள் என்றால் அது 10 முதல் 12 நாட்கள் மட்டுமே நடைபெறும். ஆனால் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயம் மட்டும் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும். ஆம் நேயர்களே, திருவாரூரில் நடைபெறும் பங்குனி உத்திர தேர் திருவிழாவானது 36
26 நாட்கள் நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான பெருவிழாவாகும். மாசி அஸ்த நட்சத்திர நாளில் கொடியேற்றத்துடன் தொடங்கி பங்குனி உத்திரத்தில் தீர்த்தவாரி பாத தரிசனம் வரை 27 நட்சத்திர திருவிழாவாக ஒரு விழா நடைபெறுகிறது என்றால் அது திருவாரூர் பங்குனி உத்திர திருவிழா மட்டும்தான். அது மட்டுமல்ல, 27 நட்சத்திரத்தில் இந்த திருவிழா நடைபெறுவதால் திருவாரூர் தேர் திருவிழாவை யார் கண்டாலும் அனைத்து விதமான தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அதனால்தான் இது சர்வ தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. முந்தைய காலத்தில் திருவாரூர் தேரானது இறைவனின் அருளால் வீதிகளில் தானாக நகர்ந்ததாக கூறப்படுகிறது. அப்படி ஒரு அதிசயமும் ரகசியமும் நூற்றாண்டுகள் கடந்த பெருமையும் திருவாரூர் ஆழித்தேருக்கு மட்டுமே உரித்தானது. லட்சக்கணக்கான பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்படும் ஆழித்தேர் திருவாரூர் நகர வீதிகளில் வலம் வரும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த தேர் 4 நிலைகளை உடையது. அவை முறையே 6 மீட்டர், 1.2 மீட்டர், 1.6 மீட்டர், 1.6 மீட்டர் உயரம் கொண்டவை. தேரின் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் 2.59 மீட்டர் விட்டம் கொண்டவை. அலங்கரிக்கப்படாத ஆழித்தேரின் உயரம் சுமார் 30 அடியாகும். ஆனால் தேர் சீலைகளால் அலங்கரிக்கப்படும் பகுதி அதன் உயரம் 48 அடி, அகலம் 64 அடியாகும். பின்னர் விமானம் 12 அடி, தேர் கலசம் 6 அடி என முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்ட பின் தேரின் மொத்த உயரம் 96 அடியாகும். இரும்பு அச்சுக்கள், சக்கரங்கள் உட்பட அலங்கரிக்கப்படாத மரத்தேரின் எடை சுமார் 220 டன்களாகும். பின்னர் அதன் மீது 5 டன் எடை உள்ள பனை மரத்தினால் ஆன பனஞ்சப்பைகளும், 50 டன் எடை உள்ள மூங்கில்களும், அதனுடன் சுமார் 10 டன் எடை உள்ள சவுக்கு மரங்களும் பயன்படுத்தப்பட்டு அலங்கரிக்கப்படுகின்றன. ஆழித்தேர் 4 நிலைகளை கொண்டது. அது மட்டுமல்ல, இந்த தேரானது பூதப்பார், சிறு உருதலம், பெரிய உருதலம், நடகாசனம், விமாசனம், தேவாசனம், சிம்மாசனம், பீடம் என 7 அடுக்குகளை கொண்டது. இந்த தேரின் 4வது நிலையில்தான் தியாகராஜ சுவாமி வீற்றிருப்பார். அந்த பீடம் மட்டுமே சுமார் 31 அடி உயரமும் 31 அடி அகலமும் கொண்டதாகும். தேரை அலங்கரிக்க அதிகளவில் மூங்கில் கம்பங்களும் மற்றும் 3000 மீட்டர் அளவுக்கு தேர் சீலைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. தேரை அலங்கரிக்கும் போது 500 கிலோ எடையுடைய துணிகள், 1.5 டன் எடையுடைய கயிறுகள், 5 டன் பனைமர கட்டைகளும் பயன்படுத்தப்படுகிறது. தேரின் மேற்புறத்தில் 1 மீட்டர் உயரத்திலான கலசம் பொருத்தப்பட்டிருக்கும். காகிதக்கூழில் தயாரிக்கப்பட்ட தேரோட்டியாக பிரம்மாவும் 4 வேதங்களை முன்னிறுத்தும் 23 அடி நீளம், 12 அடி உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான பெரிய குதிரை பொம்மைகளும் மற்றும் மீன், கேடயம், வில், அம்பு, துவாரபாலகர் என ஏராளமான பொம்மைகளும் அதில் பொருத்தப்பட்டிருக்கும். முழுமையாக அலங்கரிக்கப்படும் போது அதன் முழு உயரமான 96 அடி உயர்ந்து இருக்கும். அப்பப்பா, கேட்கவே பிரமிக்க வைக்கிறதல்லவா? நேரில் பார்த்தால் எப்படி இருக்கும்? இப்படி பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட தேரானது வீதிக்கு வரும் அழகே அழகுதான். இந்த தேரானது பிரம்மாண்டமான 4 வடக்கயிறுடன் இணைக்கப்பட்டு இருக்கும். 4 வடங்களும் ஒவ்வொன்றும் சுமார் 425 அடி நீளம் கொண்டவை. வடம் இழுக்க பயன்படும் கயிற்றின் சுற்றளவு 21 அங்குலமாகும். இந்த தேரின் முகப்பு பகுதியில் ரிக், யஜூர், சாம, அதர்வண என்கிற 4 வேதங்களை குறிக்கும் வகையில் 23 அடி நீளம்,
12 அடி உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான 4 குதிரைகள் பாயும் நிலையில் அமைக்கப்பட்டு இருக்கும். அவற்றின் நடுவில் யாழி ஒன்றும் அமைக்கப்பட்டு இருக்கும். தேர் சக்கரங்களில் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் தேரை திருப்புவதற்கும் தேரினை நிறுத்துவதற்கும் புளிய மரத்தால் ஆன 600 முட்டுக்கட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. திருத்தேர் வலம் வரும் போது உண்மையில் நிஜமான குதிரைகள் தேரினை இழுத்து வருவது போல ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் என்பதில் ஐயம் இல்லை. திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை காண உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். தேர் வீதிக்கு வந்ததும் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரின் பின்பக்கத்தில் புல்டோசர் இயந்திரம் மூலம் தேர் மெதுவாக முதலில் தள்ளப்படுகிறது. ஆழித்தேர் ஓடுவதை காண்பதை காட்டிலும் அதன் பின் அது பக்தர்களின் ஆரூரா தியாகேசா என்ற விண்ணை முட்டும் பக்தி கோஷத்திற்கு நடுவே தேரானது திருவாரூர் வீதிகளில் வலம் வர அதில் அமர்ந்து ஒரு ராஜா போல வலம் வரும் தியாகராஜ சுவாமி தன் பக்தர்களை காணும் காட்சியை, அந்த அழகை வார்த்தையால் சொல்லவும் முடியுமோ? ஆழித்தேர் ஓடுவதை காண்பதை காட்டிலும் தியாகராஜ சுவாமி கோயிலின் 4 வீதிகளிலும் தேர் திரும்புகிறதல்லவா, அதுதான் உலக அதிசயமாகும். அதை காண்பதற்கே அதிக கூட்டம் கூடும். ஆழித்தேருடன் அழகுற அலங்கரிக்கப்பட்ட விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், கமலாம்பாள் தேர்கள் அனைத்தும் வலம் வருவதால் ஒரே நேரத்தில் 5 தேர்களை தரிசித்த பாக்கியம் பக்தர்களுக்கு கிடைக்கும். கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கடிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. சிவ சிவ நம சிவாய, சிவ சிவ நம சிவாய, சிவ சிவ நம சிவாய, சிவ சிவ நம சிவாய. உலகில் திருவிழாக்கள் எங்கு நடந்தாலும் சரி, அந்த விழாவில் இறுதியாக நடக்கும் தேரோட்டத்தில் கிடைக்கும் ஆனந்தம் என்பது எல்லையில்லாததாகும். அதிலும் திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை காண நிச்சயம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பது நிதர்சனம். அதனால்தான் திருவாரூரில் பிறக்க முக்தி என்கிறார்களோ. ஈசனின் பாதம் பட்ட பூமி திருவாரூர். ஈசனின் அடிமுடி கண்ட பூமி திருவாரூர். 63 நாயன்மார்களும் கொண்டாடிய பூமி திருவாரூர். 33 கோடி தேவர்களும் வழிபட்ட பூமி திருவாரூர். கைலாயமாக காட்சி தரும் பூமி திருவாரூர். நந்தி எழுந்து நின்ற பூமி திருவாரூர். ஈசன் தூது சென்ற பூமி திருவாரூர். பூமி ஸ்தலமாக போற்றப்படும் பூமி திருவாரூர். இந்த புண்ணிய பூமியில் நடைபெறும் ஆழி தேரோட்டத்தை கண்டு ஈசனின் பேரருளை பெறுவோம். அடியும் முடியும் அறிய முடியான் அழகிய வடிவினன் இவன் யாரு? அகிலம் அதிரும் குடியும் உடையான் அழகிய வடிவினன் இவன் யாரு? திருவாரூர் தேர் ஓர் உலக அதிசயம். ஆரூரா தியாகேசா. திருவாரூர் ஆழித்தேர்